மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா.
புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. மார்க்கு 5:15. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அவ்வளோ பிசாசு பிடிச்சவன் ட்ரெஸ்ஸே போட மாட்டான், கெட்ட வார்த்தையாக பேசுவான், எல்லாரையும் அடிப்பான், கல்லால் வெட்டுவான், ஊழையிடுவான், கல்ற தோட்டத்திலே இருப்பான். ஆனால் இயேசுவனை சந்தித்த மாத்திரத்தில் பெரிய மாற்றம். எல்லா பிசாசும் போயிடுச்சு, விடுதலை. இப்போ நல்ல பிள்ளையாக மாறி ஏசப்பா பாத்தில் அவன் அப்படியாக கையை கட்டிட்டு வஸ்திரம் போட்டுட்டு உட்கார்ந்துருந்தானாம். இன்றைக்கும் கூட இதே போல சாட்சிகளை நான் காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கின்றேன். எவ்வளோ பேர் எவ்வளோ துன்மார்க்கமாக ஜீவிக்கிறாங்க. ஒரு நாளில் இயேசு அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் தலைகீழ் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். பழையன எல்லாம் ஒழியணும், கெட்ட வார்த்தைகள் ஒழியணும், போதை பழக்கங்கள் ஒழியணும், பிறரை வேதனைப்படுத்துறது ஒழியணும், பிறரை அடிக்கிறது மறையணும். புது படைப்பாக அவர்கள் மாற்றப்பட வேண்டும். ஏசப்பா பாதத்தில் கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கணும், ஊழியக்காரர்களாகி மாற்றப்பட வேண்டும். இதையே நான் காணும்படியாக வாஞ்சிக்கிறேன், பரலோகமும் வாஞ்சிக்கின்றது. ஆண்டவர் இப்படிப்பட்ட சாட்சிகளை எழுப்புவாராக. மனந்திரும்பாத கெட்ட குமார்களை நல்ல குமார்களாய், மனந்திரும்பிய மைந்தர்களாய் மாற்றுவார்களாக. மெய்யான மனந்திரும்புதல் உண்டாவதாக, ஒரு எழுப்புதல் பற்றி பிடிப்பதாக. ஆண்டவரால் அதை செய்ய முடியும். இன்றைக்கே கர்த்தர் தவறான பாதையில் செல்லுபவர்களை புதிய படைப்புகளாய் மாற்றி ஊழியக்காரர்களாய் மாற்றுவார்களாக. ஆமென். சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களை சென்னையில் நடைபெற்று நம்முடைய விடுதலையின் ஊழியத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். சேர்களை போதவில்லை, எடுத்து வந்து புதுசாக போட்டாங்க. நிறைய புதிய ஜனங்கள் வந்திருந்தார்கள். பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இன்னும் அநேக 1000 ஜனங்கள் சென்னையில் இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் 4வது சனிக்கிழமை என்று சென்னைக்கு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே,
இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் இருக்கிற ஒய்எம்சி ஹால் விஜயதா மண்டபத்துக்கு மேற்கு பகுதியில் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் திரளாக வந்து நகர்வேல் மக்களை பங்கு பெறுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கப்படும். அது மாத்திரமல்ல, உங்களுக்காக நல்ல விருந்தும் கூட பரிமாறப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில் நம்முடைய ஊழியத்தின் சார்பாய் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏராளமான இடங்கள் இருக்கிறது. ஒரு மாதம் பிறக்கப் போகின்றது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தங்க வேண்டும் என்று அழைக்கின்றேன். தினந்தோறும் ஜெபங்கள் உண்டு. நல்லா ஃபேவர் பிளாக்லாம் ரோடெலாம் போடப்பட்டு அந்த இடம் பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கிறது. நடப்பதற்கு அது ஈஸியாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் யாராவது முதியோர் இல்லம், ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடினால் நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். இதனாலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இதயத்தை இளைக்கப்படும், விரும்பியது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய இதயமானது இளைத்து போகும் என்று இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். காத்திருத்தல் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரும். ஆனாலும் கூட ஒரு சிலருக்கு நெடுங்காலமாக காத்திருத்தல் என்பது வாழ்வில் வருகிறது. 12 வருடமாக ஒரு சகோதரி பெரும்பாடு எனப்பட்ட ஒரு பலகீனத்தினாலே கஷ்டப்பட்டார். விளைவு என்னவாயிடுச்சு? அந்த வியாதி சரியாகவே இல்லை. 12 வருஷமாக இழுத்துட்டே போகுது. அதனால் அவங்க நிறைய மருத்துவர்கிட்ட போகிறாங்க. பணமெல்லாம் போயிடுது. இவளுக்கு சரியாயின்னு பார்த்த குடும்பத்தார் எல்லாருமே பொறுமை இழந்து அவங்களை கைவிட்டுறாங்க. நண்பர்கள் கைவிட்டுறாங்க. தனிமையில் அவங்க நிற்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை உண்டாகுது. கொஞ்ச காலம் நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச காலம் வந்தால் கூட ஒரு சிலர் இருப்பாங்க. பிறகு அப்படியே நம்ம கஷ்டம்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்மை விட்டு எல்லோருமே போய்விடுவார். கொஞ்ச காலம் ஒரு கட்சி ஆட்சியை இழக்கிற பொழுது அந்த கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க. 2-3 எலெக்ஷனில் அது ஆட்சியை பிடிக்க முடியலன்னா அதுலேருந்து எல்லோரும் கரைஞ்சி போயிட்டே இருக்கிறாங்க. வேறு கட்சிக்கு போயிட்டே இருக்கிறாங்க. எது ஜெயிக்குதோ அந்த ஆளுங்கட்சிக்கு போயிட்டே இருக்கிறாங்க. இப்பொழுது புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற அந்த கட்சியில் எத்தனையோ பேர் டெய்லி சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் எங்கேருந்து வந்தாங்கன்னா இதுக்கு முன்ன விட்டு இருந்த ஒரு கட்சியில் அவங்க இருந்தாங்க. ஆட்சியில் இருந்த கட்சியில் இருந்தாங்க. இதுதான் உலக இயல்பாக இருக்கிறது. கொஞ்ச காலம் கஷ்டம்னா 4 பேர் துணை இருப்பாங்க, 4 பேர் ஆற்றுவாங்க, 4 பேர் தேற்றுவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு நமக்கு கஷ்டம்தான் வாழ்க்கைன்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னா இனி இவன் கூட இருந்தால் இல்லைனா இவன் கூட இருந்தால் ஒரே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு எல்லோரும் போயிடுவாங்க. இதுதான் நெடுங்காலமாக பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதுதான் நடக்கும். அதெல்லாம் பார்க்க 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 இதயமானது இளைத்து போகிறது என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். நம்ம இது மிகவும் தொடுகிறது. இந்த வார்த்தை நம்மை மிகவும் தொடுகிறது. அதனால் ஒருத்தராக போகிறதுனால, தனிமைப்படுத்தப்படுகிறபடினாலே, அவமானப்படுத்தப்படுகிறபடினாலே நம்முடைய இதயமானது மிகவும் தடுமாறி போகின்றது, இளைத்து போகின்றது. அண்ணாளுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாமலே இருந்தது. ஒரு கட்டம் வருகிற பொழுது அவளுடைய இதயம் இளைத்து போனது. தாங்க முடியாத துயரம் அவளுக்கு வந்தது. அதனால் நேரடியாக தேவ சமூகத்துக்கு ஓடி அங்கேயே நாள் முழுவதும் அவர்கள் அசையாமல் அப்படியே படுத்து கிடந்தாங்களாம். வெறும் உதடு மாத்திரம் அசைந்து கொண்டே இருக்கிறது. பல மணி நேரமாக அப்படியே படுத்து கிடந்தாங்க. யார் பல மணி நேரமாக படுத்து கிடப்பாங்க? மதுபான கடைக்கு சென்று மதுபானம் குடித்து மூளை வேலை செய்யாமல் போகிறவங்க அசையவே மாட்டாங்க. சாக்கடையிலையும் ரோட்டு ஓரத்துலையும் கல் மேலேயும் முள்ளு மேலேயும் அவங்க மணிக்கணக்காக படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இப்படி படுத்திருக்கிறது தப்பு, என்ன நினைப்பாங்க, குடும்பமானம் என்ன ஆகும், உடம்புக்கு வலிக்குமே, கார்கீர் மேலே ஏறுமா, எதுவுமே தெரியாது. அவங்க அப்படியே படுத்தே கிடப்பாங்க. அந்த போதை அவர்களை பல மணி நேரமாக மூளையை வேலையை இழக்க செய்து அவர்களை அப்படியே படுக்க வைக்கிறது. நம்ம பரிதாபம் பார்த்தீங்களா? நம்ம வீட்டிலேருந்து மாளிகைக்கு போகிற வழியில் மதுபான கடை இருக்குது. அதில் பார்க்கும்போது அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காட்சிகளை நான் பார்த்துருக்கிறேன். குடித்து வெறித்து ரோட்டில் படுத்து கிடக்கிற எவ்வளோ பேரை பார்க்கிறோம். அது குடி வெறியினாலே உண்டாகிறது. ஆனால் அண்ணால் குடித்து வெறிக்கலை, அவள் அப்படி குடிச்சு தான் படுத்து கிடக்கிறா போலுக்குன்னு சொல்லி அந்த பிரதான ஆசாரியரை சத்தம் போடுறாரு. அறிவிற்கா பொம்பளை தேவ சமூகத்தில் குடிச்சிட்டு கிடக்கியான்னு. இல்லை ஐயா, என்னை தயவுசெய்து அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். குடிக்கிற பொம்பளை நான் கிடையாது. நான் ஒரு மனக்கிலேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. குழந்தை இல்லாதனால பல நிந்தைகளை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். என் சக்களத்தி நாள்தோறும் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றான்.
என் இதயத்தை நான் ஆண்டவர்கிட்ட மணிக்கணக்காக நான் ஊற்றி கொண்டிருந்தேன், என் கவலையெல்லாம் அவரிடத்தில் சொல்லி கொண்டிருந்தேன் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறாங்க. ரொம்ப துக்கம் வரும் பொழுது, ரொம்ப துயரம் வரும் பொழுது அண்ணால் அப்படியே படுத்தே கிடந்தாங்க, அசையவே இல்லை. ரொம்ப போதை வரும்பொழுதும் அப்படி படுத்து கிடக்கிறாங்க, அது வேற. ஆனால் ரொம்ப பாரம் வரும் பொழுது, ரொம்ப வருஷமாய் காத்திருக்கும் பொழுது, இல்லையே இந்த காரியம், இந்த நன்மை என் வாழ்க்கையில் இல்லையே, எல்லாரும் என்ன கேவலமாக பேசுகிறாங்களே நினைக்கும் பொழுது அந்த இதயம் இழைத்து அவர்கள் தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக காத்து கிடக்கிறாங்க. இதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அன்னாளுடைய வாழ்விலே அந்த நிந்தையை தாங்க முடியவில்லை. நீண்ட காலமாய் குழந்தை இல்லாததை தாங்க முடியவில்லை. இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் குழந்தை இல்லாதபடியினாலே தாங்க முடியாத நிந்தையின் மத்தியிலே நிற்கிறாங்க. என்ன சமுதாயம் வாய வச்சுட்டு சும்மா இருக்காது, அது கேவலமாக பேசும், அது இப்படி சொல்லும் இப்படி சொல்லும். அதனால் அவங்க உள்ள உடைக்கப்பட்டவர்களாக பல வருடங்களாக அவர்கள் காத்திருந்து தாங்க முடியாத இதயத்தை இழைக்க பண்ணினபடினாலே அப்படி துக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. பல வருடமாக வேலை கிடைக்காததுனால இதயம் இழைத்து போனவர்கள் உண்டு. எவ்வளோ வருஷமாக வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், டீச்சர் வேலை கிடைக்கும், ப்ரொஃபஸர் ஜாப் கிடைக்கும், 15 வச்சுருக்கோம், கிடைக்கல. அப்போ இதயம் இழைத்து போகிறது. பல வருடமாய் வீடு கட்ட முடியவில்லை என்றால் சொந்த வீட்டுக்காய் காத்திருந்து இதயம் இழைத்து போகிறது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக நெடுங்காலமாய் காத்திருப்பவர்கள் எத்தனை பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அதிக மக்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அவங்கள மனம் இழைத்து போய் இருக்கிறாங்க, வருத்தத்தோடு இருக்கிறாங்க, சஞ்சலத்தோடு இருக்கிறாங்க. இதில் நம்ம வாசிக்க வேண்டிய காரியம் பாருங்க. அப்படி அவங்க இழைத்து போய் இருக்கும் பொழுது ஒரு நாள் வருகிறது, ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார், அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கின்றார். 38 வருடமாக அந்த மனித பெதஸ்தா குளத்தண்டில் படுத்து கிடக்கிறான். அவருக்கு முன்பு வந்த ஏராளமான மக்களுக்கு சுகம் கிடைத்தது. அவர் கூட வந்தவங்க, அவருக்கு பின்னால் வந்தவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைத்து விட்டது. இவரும் 38 வருடமாய் நடக்க முடியாதபடியினாலே, எழும்ப முடியாதபடியினாலே, உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாதபடியினாலே, தூதன் குளத்தை கலக்கியது அவர் காதுகளுக்கு கேட்டாலும் கூட அவரால் ஓடி போய் குதிக்க முடியல, சுகத்தை வாங்கவும் முடியல. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அங்கே ஆண்டவர் அந்த மனிதனை தேடி போய் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு அவர் அதிசய சுகத்தை கொடுத்தார். நீ குதிக்கலாம் வேண்டாம், போவோம், படுக்கை எடுத்து நட அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மனிதன் நடந்து கொண்டு போனான். மிகப்பெரிய சுகம் கிடைத்தது. காரணம் என்ன? 38 வருஷமாய் காத்திருந்த அந்த காத்திரத்தலை கர்த்தர் கனம் பண்ணினார். கர்த்தரது பெரிதாக நினைத்தார். இவ்வளோ வருஷம் நீ படுத்தே கிடக்கியாப்பா, காத்திருக்கியாப்பா. அவருடைய உள்ள உடைந்தது, உருகியது. அதனால தான் தேடி சென்று சுகம் கொடுத்தார். ஒரு மனிதன் அதிகமாய் காத்திருக்கிற பொழுது, ஒரு மனுஷி, ஒரு சகோதரி பல வருடங்களாய் காத்திருக்கிற பொழுது அங்கே இது போன்ற கஷ்டங்கள், இது போன்ற நஷ்டங்கள் எல்லாம் வாழ்விலே உண்டாகின்றது. இது போன்ற சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க எத்தனை பேர்களை நான் காண்கின்றோம். ஆண்டவர் அவர்களுக்காக ஓடி வருகிறார், ஆண்டவர் அவர்களை தேடி வருகிறார். நீங்களும் ரொம்ப வருஷமாக காத்திருப்பீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களை தேடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள். காத்திரத்தில் கனம் பண்ணுகிறார். மோசே 40 வருடமாய் காட்டுக்குள்ளேயே நின்று ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ச்சிக்கிட்டே இருந்ததுனால, வெயிலே நின்றுட்டு இருந்ததுனால, உலகமே அவரை கைவிட்டு மறந்ததுனால, யாருக்காக கொலை செய்தார் அந்த ஜனங்களே அவரை காட்டி கொடுத்தபடியினாலே, அரண்மனையில் இருந்த அவர் சுகபோகமாய் வாழ்ந்தவர் 40 வருடமாய் கடும் வெயிலிலே போய் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டே இருந்தார். அதை பார்த்து ஆண்டவர் மனம் இறங்கினார். என் மகன் மோசே பாவம், அவருக்கு அதை தாங்க முடியவில்லை, வருத்தப்படுகிறார். 40 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கானே, மேலே இருந்து கீழே விழுந்து விட்டானே என்று அவரே அந்த நாளிலே மோசே தேடி சென்றார். முட்செடியிலிருந்து தரிசனம் கொடுத்தார். உரை பருவத்தில் ஆண்டவர் மோசையை ஊழியத்திற்காக அழைத்தார். ஏன் ஆண்டவரே வானத்திலிருந்து இறங்கி வந்து உன் பாதரட்சியை கற்றி போடப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோசே மோசே வா என்று சொல்லி ஏன் அழைத்தார்? காரணம் 40 வருடமாய் காத்திருத்தல் என்று ஏராளமான எடுத்துக்காட்டுகளை பைபிளிலிருந்து நம்ம சொல்லலாம். நீங்களும் கூட இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் கூட பல வருடமாக ஆண்டவருக்காக காத்திருக்கலாம். கர்த்தருக்குள் காத்திருப்பது என்பது ஒரு புறம், காத்திருத்தல் என்பது இன்னொரு புறம். இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். ஒரு சகோதரன் எனக்கு தெரியும், யார்கிட்ட போனாலும் தான் அப்படி கஷ்டப்பட்டேன்,
இப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்லி அழுவார். ஏன்னா சின்ன வயசில் அப்படி கொடுமைப்படுத்தினாங்க, இப்படி கொடுமைப்படுத்தினாங்க. அதில் முக்கால்வாசி போய் தான் வைங்களேன். அப்படி சொல்லி சொல்லி எல்லாட்டையும் அழுது தனக்குன்னு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவாப்புல. கேள்வி என்னன்னா, நீ அப்படி கஷ்டப்பட்ட இப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்றியே, நீ கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து கஷ்டப்பட்டியா? இல்லவே இல்லை. பிறரை கெடுத்து பேசுறது, பொய் சொல்றது, ஊழியக்காரங்களை கேவலமாக பேசுறது, ஊழியக்காரன் எப்போ விழமாட்டான்னு சொல்லி காத்திருக்கிறது, உள்ளடி வேலையை பார்க்கறது, உள்ள ஒன்று நினைக்கிறது வெளியே ஒன்று பேசுறது, அப்படிப்பட்ட ஒரு குணநிலையோட நான் கஷ்டப்பட்டேன்னு சொன்னால் ஆண்டவர் எப்படி உதவி செய்யவே மாட்டார். நம்ம கஷ்டப்படும் பொழுது அன்னாலை போல தேவ சமூகத்திலே காத்திருப்போம் என்றால், மோசே போல தேவனுடைய பிள்ளைகளுக்காகவே நாம் ஜெபித்து கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்களே, அவர்களை விடுவிக்க கூடாதா என்று தான் மோசே ஜெபிச்சிட்டு இருந்தார். தானியேல் கைகளை உயர்த்தி என் ஜனம் இப்படியாக இடிக்கப்பட்டு விட்டதே, சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டதேன்னு பாபிலோன்ல எருசலேமை நோக்கி கைகளை தூக்கி ஜெபிச்சிட்டு இருந்தார் இல்லையா? கிறிஸ்துவுக்குள்ளாக காத்திருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் என்பது ஓகே தான். கிறிஸ்துவுக்குள்ளாக காத்திருக்கிறீர்களா? மார்த்தாண்டத்தில் நம்ம ஊழியர் நடக்கும்போது மாதந்தோறும் ஒரு குடும்பம் வரும். அம்மா அப்பா ஒரே டாக்டர், MBBS டாக்டர், இப்போ PG படிக்கிறாங்க, ஆயத்தமாகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மகளுக்கு வரன் தேடுறாங்க. அந்த பொண்ணு சொல்லும், அங்கிள் கடவுளை தேடுற பையன் தான் எனக்கு மாப்பிள்ளையே வேணும், அதுக்காக நான் காத்திருப்பேன், எவ்வளோ வருஷம் ஆனாலும் பரவாயில்லை. அவ்வளோ ஒழுக்கமான பிள்ளை, பரிசுத்தமான பிள்ளை, தாழ்மையான பிள்ளை, கர்த்தரை தேடுகிற நேசிக்கிற பிள்ளை. ஊழியத்தில் எல்லாருக்கும் அந்த பிள்ளை பரிமாறும். அது மாத்திரமல்ல, அந்த எச்சில் இலைகளை எடுத்து போடுவாங்க டாக்டர் அம்மா. கிறிஸ்துவுக்குள்ளாக காத்திருக்கிறாங்க. இந்த காத்திருத்தல் விளையேற பெற்றது. ஆண்டவர் நல்ல மாப்பிள்ளையை கொடுப்பார், தன் மகனை அனுப்பி வைப்பார். ஆனால் எல்லா அயோக்கியத்தனங்களையும் செய்து கொண்டு நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் என்று சொல்லுவது, அது என்ன பிரயோஜனம்? அதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளாக நான் காத்திருக்க வேண்டும் என்பது தான் முக்கியமான பாயிண்டாக இருக்கிறது. நான் பேப்பரில் வாசித்தேன், தண்ணி பிடிச்சிட்டு இருக்கார். சென்னையில் லாரியில் வந்து தண்ணி இறங்கும். அப்போது வந்து 2 பேர் பைக்கில் போகும்போது அவங்க மேலே ஏதோ தெரியாமல் இடிச்சிட்டாங்களா, அவங்க குடத்தை இடிச்சிட்டாங்களா, ஒரு சின்ன அற்ப பிரச்சனை, சாரின்னு சொல்லியிருந்தா ஓகே போங்கன்னா முடிஞ்சிருக்கும். அதில் பிரச்சனை வந்தோன்னா பைக்கில் போனவங்கள இவங்க 2-3 வருஷம் அதனால் அடிச்சிட்டாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சிட்டாங்க அந்த பைக்கில் போனவனை. பட் அவன் அடி வாங்கிட்டே போயிட்டு வீட்டில் போய் தான் பிரதர்ஸ்டெல்லாம் போய் சொல்லியிருக்கேன், என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி. இப்போ யாருன்னு பார்த்து வச்சுக்கிட்டாங்க. நைட்டு அவங்க ஒரு 5-6 பேரை கூப்பிட்டு வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டு மேலே குண்டை வீசி தூங்கிட்டு இருந்தவங்க வெளியே வந்த உடனே எல்லோரும் சேர்ந்து அவங்கள வெட்டி, அதில் ஒருத்தர் செத்து போயிட்டார். ஒரு சகோதரர் செத்து போயிட்டார் 25 வயசில். இன்னொருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கார். வெட்டிட்டு போனவங்கள போலீஸ் சுட்டு பிடிச்சி அவங்க வாழ்க்கையும் போச்சு. அவங்க ஏற்கனவே நிறைய குற்ற செயல்களில் ஈடுபட்டவங்களாம். அதனால் போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சிருக்கு. இது ஒரு பிரச்சனையாங்க. தண்ணி பிடிக்கும்போது பைக்கில் போய் லைட்டாக தட்டிட்டு, இது ஒரு பிரச்சனையா? அதை சட்டையை பிடிச்சி இழுத்து அடித்து, சரி அடிச்சுட்டா நம்ம ஏதோ தப்பு பண்ணி தட்டிட்டோம், அதை விட்டுருவோம் அப்படின்னா பரவாயில்லை. வாடா விடக்கூடாதுன்னு பட்டாக்கத்தி வச்சு வெட்டி கொலை செய்து, இது உலகத்தில் ஒரு சின்ன காரியத்தை கூட பொறுத்து கொள்ள மக்களுக்கு மனமில்லை. ஒரு சின்ன அவமானத்தை கூட தாங்க மனமில்லை. இப்படிப்பட்டவங்கெல்லாம் எப்படி ரொம்ப காலம் காத்திருப்பாங்க? காத்திருக்கவே மாட்டாங்க. நெடுங்காலமாய் கிறிஸ்துவுக்குள் காத்திருப்பவர்களுக்கு இதயத்தை இலக்கியப்பட ஒரு நாள் ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஒரு நாள் ஆண்டவர் விரும்பியதை கொடுப்பார், விரும்பியதை தருவார். இது சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை, ஒரு நாள் வருகிற பொழுது நீங்கள் விரும்பியதை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இதயத்தை இழைக்க பண்ண விரும்பியது வரும் பொழுதோ தேவன் தான் விரும்பியதை தர முடியும், வேற யாரும் தர முடியாது. எத்தனை வயசானாலும் சரி, எவ்வளோ காலம் ஆனாலும் சரி. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக காத்திருக்கும் பொழுது அங்கே பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம் ஒரு நாள் வருது. ஆண்டவரே இறங்கி வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். போன உயிர் திரும்பி வந்துடும், போன சந்தோஷம் திரும்பி வந்துடும். ஜீவ விருட்சத்தை சாப்பிட்றவங்களுக்கு மரணமே கிடையாது. அதே மாதிரி இயேசு நம்மை ஆசீர்வதித்து விட்டார் என்றால் நீண்ட காலமாக நாம் வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம், வியாதி இல்லாமல் வாழலாம், துன்பம் இல்லாமல் வாழலாம். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். நெடுங்காலமாய் காத்திருக்கிறவர்கள் இந்த நாளில் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன்.
இந்த செய்தியை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இதன்படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவார். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். அப்போ அருமையான வசனத்தை எங்களுக்கு தந்தீங்க, அதற்காக நமக்கு நன்றி. நெடுங்காலமாய் காத்திருத்தல் ஆண்டவரை தோத்துறையா, இதயத்தை இழைக்க பண்ணும் ஆண்டவரை. இந்த நாளிலும் கூட ராஜா, ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக இது இல்லையே இல்லையே என்று அதற்காக காத்திருந்து இழைத்து போன மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருத்தப்படுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ தூக்கி நிறுத்தும். யாரெல்லாம் ரொம்ப வருஷமாய் காத்திருக்கிறார்களோ, அது என்ன நன்மையாக இருந்தாலும் சரி, அதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஏசப்பா நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். அப்பா, கண்ணீர் யாவையும் துடைப்பீராக ராஜா, கண்ணீர் யாவையும் துடைப்பீராக, வேதனை யாவற்றையும் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். எப்படியாவது ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு மனம் இறங்கும். எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அதை கொடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தும். வியாதி, போராட்டம், நிந்தை, தனிமை, அந்த இழப்பு, கவலை, கஷ்டங்கள் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் சீக்கிரமாய் சுகம் பெற்று பத்திரமாய் வீடு திரும்பட்டும். அதை போலவே ஆண்டவரே தோத்திரையா, தகப்பனே, பண நெருக்கடியில் மத்தியில் இருப்பவர்கள், கஷ்டத்தின் மத்தியில் இருப்பவர்கள், காசுக்கு என்ன செய்ய, கடனை எப்படி அடைக்க தடுமாறிட்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. சிறைச்சாலையில் இருக்கிற பிள்ளைகள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து மனம் திரும்பி சீக்கிரமாய் வீடு திரும்ப அவர்களுக்காய் காத்திருக்கிற குடும்பத்தால் சந்தோஷப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே தோத்திரையா, காக்காய் வலிப்பு வருபவர்கள், பக்கவாதத்தினால் சிக்கியவர்கள், கட்டிகள் உடம்பு இருக்கிறவங்க, புண்கள் இருக்க எல்லாருக்கும் சுகத்தை தாருங்க. எல்லோரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர், வயதானவர்களை விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உடைய கிருபை தாங்கட்டும், உடைய கிருபை பெரிய காரியங்களை செய்யட்டும், மகிமைப்படும். எங்கள் தாய் திருநாட்டை அனைத்து மக்களையும் அனைத்து நாடுகளையும் ஆசீர்வதி. முக்கியமாக ஏசப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதி. ஏசப்பாவை நம்பினவங்க ஒரு காலம் கெட்டு போகக்கூடாது. அவர்களுக்கு என்ன அற்புதம் தேவை இருந்தாலும் செய்து அவர்களை ஆசீர்வதி. நான் ஆசிரியர் ராட்சப்பழத்தோட்ட ஊழியம் நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். தகப்பனை, இந்த நாளிலும் கூட இது சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் சேர அநேகரை அழைத்து கொண்டு வர இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் விலகாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு காரணங்கள் நிலைத்திருப்பது. அல்லேலூயா.